ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பெட்டல், ஃப்ளார், பென்டன், இயரிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன்னு. ஸோ ஏற்கனவே இந்த ஒரு பீஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இன்னொரு பீஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இதை வந்து இயரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பென்டனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இயரிங்க்கு தான் இது வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு ஏற்கனவே செஞ்சு நல்லா காஞ்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி கலர் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. அதுக்கு தேவையானது ஏட்ரிக் கிளேயில் சேம் கலர் நான் க்ரே கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒயிட் கலர். இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் மோல்டு. நான் போன வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் மோல்டு, ஃபஸ்ட்டு சைஸ், செகண்ட் சைஸ் அண்ட் தேர்ட் சைஸ், 3 சைஸ் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏதாவது ஒரு கட்டர், உங்களுக்கு பிளேடு வேணுன்னா பிளேடு எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கிராஃப்ட் பிளேடு இருந்ததுன்னா கிராஃப்ட் பிளேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது இல்லைனா வீட்டு பிளேடு இருந்தாலும் அதுவும் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் மெட்டாலிக் கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரே கலர் என்ன உங்களுக்கு மெட்டாலிக் கலர் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரஷ் அண்ட் வந்து வார்னிஷ், க்ளாஸ் கொடுக்கறதுக்கு வார்னிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு இதே சைஸில் தான் எனக்கு வேணும். அதனால் வந்து க்ரே கலர் நான் வந்து டைம் மிச்சமாக விட்டோன்னு நான் ரெண்டுத்தையும் வளர்த்தி வச்சுருக்கேன். அதில் வச்சு, ஏன்னா ரொம்ப லேட்டாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஏட்ரிக்லேயே சீக்கிரமாக வந்து காஞ்சிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு எனக்கு இதே சைஸில் வேணுங்கிறதுனால இது காஞ்சிடுச்சு நல்லா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு நான் அந்த சைஸில் வேணுங்கிறதுனால பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் நமக்கு சேம் திக்னஸ் ப்ளஸ் வந்து சேம் இதில் கிடச்சிருக்கு. உங்கள் இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் கொஞ்சம் என்ன அது பிசுறாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு காட்டன் இல்லை வந்து பேபி வைப் ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லைனா காட்டன் துணி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த சைடை இந்த மாதிரி மீன்ஸ் நீட்டாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சிங்கன்னா அந்த பிசர் இருக்காது. இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கோங்க, அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு இந்த சைஸ் வந்து ஆக்சுவலாக கட் பண்ண அந்த மூடி வந்து எனக்கு எங்கே போச்சுன்னே தெரியல. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மூடி, பாட்டில் மூடி இல்லை ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுனாக்கா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து ஸோ ஒரே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூடியை காண அடிச்சிடாதீங்க. ஓகே, வாங்க இந்த ப்ரெஸ்ஸிங் மோல்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து வளர்த்தி வச்சுருக்கேன். ஸோ இதே திக்னஸ், இந்த திக்னஸ் உங்களுக்கு பார்த்து தெரியும், இந்த திக்னஸில். ஸோ நான் பவுடர், உங்களுக்கு வேணால் பவுடர் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா பவுடர் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இதில் வந்து பவுடர் கொட்டி லைட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் நான் இங்கே வைக்கிறேன், வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் இது ஆக்சுவலாக ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் எடுக்க வரல.
ஸோ சம்திங் செகண்ட் ஃப்ளவர் அண்ட் தேர்ட் பாருங்கள். தேர்ட் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 2 and 3. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மீன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே சைஸ் வந்து எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் இது கிடையாது. ஸோ இது தான் தேர்ட் அண்ட் இது தான் செகண்ட். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் பெருசு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஸோ இந்த சின்னது நமக்கு தேவையில்லை. ஸோ வச்சு இதை எப்போதும் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஏர்டைட் க்ளீன் ஸோ இந்த மாதிரி சீக்கிரம் காஞ்சிடும். அதனால் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அது வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் காயறதுக்கு முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி அந்த பேபி வைப்பு இல்லைனா வந்து இந்த மாதிரி, ஏன்னா என்னோட நல்ல கன்சிஸ்டன்சி நல்ல இதாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கோங்க. இந்த பிசுலாம் இல்லாமல் ஓகே. நம்ம ஏற்கனவே இதுக்கு மேலே கலரும் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இங்கே வந்து ஃப்ளாட் இது கொடுத்துருக்கேன். மீன்ஸ் இங்கே கொஞ்சம் கூர்ப்பாக மீன்ஸ் ஷார்ப்பாக பெட்டல் வந்து நல்லா இதாக இருக்கட்டும்னு. அதே மாதிரியே இங்கே ஏதாவது ஒரு இது எடுத்து இந்த மாதிரி ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை இந்த எட்ஜஸ் மட்டும் கொடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த க்ரே கலரில் நம்ம காயறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஹோல் போட்டுக்கலாம். ஏன்னா காஞ்சதுக்கு அப்புறமா போட முடியாது, அதனால் இப்பயே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே நடுவில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் இல்லை வந்து க்ளூ ஏதாவது நடுவில் ஒட்டிக்கலாம். நான் சும்மா வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன், ஏன்னா அது வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் தெரிகிற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் அதே மாதிரியே
சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து ஷார்ப்பாக தேவையில்லை. ஸோ இந்த எட்ஜில் அதே மாதிரி ஐ பெயின் ஏதோ ஒரு பென் வச்சு இதையும் நடுவில் குத்தி விடுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏட்ரிக்லி தான் ஈஸியாக பிடிச்சிக்கும், ஒட்டிக்கும். தண்ணி தொட்டு இது தேர்ட் ஒன். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே, உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து என்னோடய ப்ரஷ்ஷோட பேக் சைடை வச்சு தான் இதை அழுத்துறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு பிஞ்ச் அண்ட் இதை ஒட்டிடலாம். உங்களுக்கு காயத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சரியாக கோணலாக இருந்துச்சு, சரியாக இல்லைன்னாக்கா எடுத்து உடனே மாற்றி சென்டர் பீஸ் எதுவோ சென்டர் எதுவோ பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்ரிங்காகவும், அதாவது சுருங்கும். ரொம்ப லைட்டாக, ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது ஸ்ரிங்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இது இப்போ பண்ணது சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இயரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பென்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே அடியில் வந்து க்ரே கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு டார்க் கலராக கொடுத்துட்டு மேலே இருக்கிறதுக்கு லைட் கலர் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து கீழே இருக்கிறதுக்கு லைட் கலர் கொடுத்துட்டு நீங்கள் மேலே இருக்க டார்க் கலர் கொடுத்துக்கலாம். இல்லை டபுள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் அந்த மாதிரி ஃப்ளார் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அது. நீங்கள் உங்களை இஷ்டப்படி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ பண்ணது நம்ம இது வந்து காயறதுக்காக நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 24 hours நம்ம வந்து அந்த ஆசிட்டிஸ் அப்படியே வச்சிடலாம். இதை எதுவும் செய்ய போகிறதில்ல. இப்போ இதில் நான் எப்படி கலரிங் கொடுக்குறது அப்படின்னு காட்டுறேன். இது ஆக்சுவலாக இது ரெண்டையும் வந்து நான் வந்து பெண்டனா இல்லைனா வந்து இயரிங் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நாங்கள் இதுக்கு அப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இதுக்கு வெளியில் அவுட்டர் இது வந்து டார்க் கலர் கொடுத்துட்டு இதுக்கு லைட் கலர் கொடுக்க போகிறேன், லோட்டஸ் இது மாதிரியே. ஸோ இதுக்கு வந்து நான் மெட்டாலிக் பேர்ல் டெசர்ட் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே கொடுக்க போகிறேன், இதுக்கு அடியில். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும், அதனால் பிளாக் இல்லைனாக்கா ப்ளூ ஏதாவது கொடுக்கலாம். ஸோ நான் பிளாக் தான் அது கொடுக்க போகிறேன். மெயின் அதுக்கு நான் வந்து க்ரே கலர் நான் வந்து கொடுத்தது வந்து பிளாக் கொடுக்கணுங்கிறதுனால தான். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரே கலரை வந்து நீங்கள் வந்து ஒயிட்டாக கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னா. நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சொல்கிறேன். நான் க்ரே கலர் சூஸ் பண்ணது வந்து நான் பிளாக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் க்ரே கலர் சூஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து அவ்வளோவா ஒயிட் எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு மிச்சமாக இருந்தது அந்த க்ரே, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது லைட் கலர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னீங்கனாக்கா தயவு செய்து ஒயிட் கலர் கீழே பேஸ் இந்த ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். இதையும் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் கான்ட்ராஸ்ட் இல்லை சேம் கலர் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கலர் சூஸ் பண்ணுறேன். எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னாக்கா மேலே தான் அடிப்பேன் ஃபஸ்ட்டு. எதுக்குனாக்கா கீழே அப்போ தான் என்னால் பிடிச்சிட்டு இருக்க முடியும். ஸோ மேலே இது காஞ்சதுக்கப்புறமா கீழே நான் வந்து பெயிண்ட் பண்ணிப்பேன். எப்போதும் நான் அதை செய்கிறது.
இப்போயும் நான் உங்கள்கிட்ட இதுதான் செய்ய போகிறேன். என்ன பண்ணுறேன்னா, மேலே மெட்டாலிக், டெசர்ட், எல்லோ. உங்களுக்கு இதுதான் கலர்ஸுன்னு வந்து இல்லை, நான் இப்போ அக்ரலிக் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்டல் கலர் இல்லைனாக்கா நெயில் பாலிஷ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ அந்த கலர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேஸ்டலும் யூஸ் பண்ணுறேன். அது வந்து பாலிமர் கிளிக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மெட்டாலிக் கலர் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மெட்டாலிக் கலர் கொடுத்துருக்கேன். கீழே அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸ்லாம் வந்து மெட்டாலிக் கலர் எல்லோ கலர் உங்களுக்கு இறங்கியிருக்கு. அதனால தான் நான் என்னன்னாக்கா இதை வந்து காய்ஞ்சதுக்கப்புறமா இப்போ பிளாக் கோட்டிங் நான் கீழே கொடுத்தேனாக்கா எனக்கு வந்து டைம் மிச்சமாகும். ஸோ அதனால் இதை நான் இப்போ கொடுத்துருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் பிளாக் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெட்டாலிக் கோட்டிங் பிளாக் கலர் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ முடிச்ச பீஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டபுள் கோட்டிங், ட்ரிபிள் கோட்டிங் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பிளாக் மெட்டாலிக் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் க்ரே கலர் கொடுத்ததுனால நான் ரொம்பவும் வந்து கலர்ஸ் நான் வந்து எதுக்கும் கொடுக்கல. மீன்ஸ் பிளாக் கலருக்கு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் லைட் கலர் கொடுத்தீங்கன்னா, மீன்ஸ் வெள்ளை கலர் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து வெள்ளை கலர் கிளேலேயே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட 3 petal லோட்டஸ் இயரிங் ரெடி. இதோட இன்னொரு பீஸ் காஞ்சதுக்கப்புறமா அதுவும் இதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் தான் நான் காட்டுறேன். நான் அன்டில் தென் பை ஃப்ரெண்ட் சீமா. அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட நல்ல ஒரு கிராஃப்ட் ஃப்ளார் இல்லைன்னா டைலரிங் சீவிங்கோட உங்களை நான் பார்க்குறேன். பாய், டேக் கேர், பாய்.